ஓம் சாய்ராம். சாய்பாபாவின் சரித்திரம். சாய் குடும்ப உறவுகளுக்கு பேரன்புகளுடன் அனு. சாய், நீங்கள் எல்லாருமே நம்ம சேனலுக்கு ரொம்ப நல்ல ஆதரவு கொடுக்குறீங்க. ரொம்ப ரொம்ப நன்றி. இதே மாதிரி எனக்கு எப்போவுமே சப்போர்ட் பண்ணுங்கள், பாபாவுடைய லீலைகளை உங்ககிட்ட கொண்டு வந்து சேர்க்கறதுக்கு. இன்றைக்கி சாய் லீலா கண்டிப்பாக எல்லாருமே தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு சாய் லீலா தான். ஏன்னா நம்ம கடவுள் சைத்தான் அப்படின்னு சொல்லிட்டு 2 விஷயங்கள் இருக்குது. கரெக்டாக? ஒன்று கடவுள், நம்மளுடைய குருன்னு சொல்லிக்கலாம், இல்லை மற்ற எந்த தெய்வங்களாக வேணால் சொல்லிக்கலாம். சைத்தானுங்கிறது யாருன்னா நம்மளுடைய துர்புத்தி, கெட்ட விஷயங்கள். ஓகேவா? இதெல்லாம் தான் சைத்தானுன்னு சொல்லுவோம். இப்போது எதுக்கு இந்த விஷயத்த சொல்கிறேன்னா, நிறைய பேர் பில்லி, சூனியம், ஏவல் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி பிளாக் மேஜிக் ரிலேட்டடான விஷயங்கள்லாம் சில பேர் நம்புவாங்க, சில பேர் நம்பிக்கை இல்லாமலும் இருக்கலாம். ஓகேவா? ஸோ இந்த விஷயத்தை பற்றி தான் நம்ம இன்றைக்கி சாய் லீலாவாக கேட்க போகிறோம். போன வாரம், அதாவது டிசம்பர் லாஸ்ட் வீக் அப்போ எனக்கு ஒரு சாய் டிவோட்டி, நம்ம சப்ஸ்கிரைபர் எனக்கு மெயில் பண்ணியிருந்தாங்க. இந்த மாதிரி அவங்களுக்கு டயபெட்டிஸ் இருக்குதுன்னு சொல்லியும், அந்த மாதிரி அவங்க சூனியம் அந்த விஷயத்துலேருந்து வெளியே வரணும் அப்படின்னு சொல்லியும் கூட்டு பிரார்த்தனை வைக்கணும்னு சொல்லிட்டு எனக்கு மெயில் பண்ணியிருந்தாங்க. சாய், நான் உங்களுடைய மெயிலை 1 வீக் கழிச்சு தான் நான் பார்த்தனே, அதனால தான் உங்களுக்கு லேட்டாக ரெஸ்பான்ஸ் பண்ணுறேன். இன்றைக்கான வீடியோ உங்களுக்காக தான். ஸோ கண்டிப்பாக நீங்கள் இது கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த விஷயத்தில் நம்பிக்கை இருக்கிறவங்களும் சரி, இல்லாதவங்களும் சரி, இது உண்மையாக இல்லையான்னு தெரிஞ்சுக்கிறதுக்காகனாச்சும் சில பேர் இருக்கலாம் இல்லையா? அவங்க எல்லாருமே இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். சரியா? ஸோ இன்றைக்கி கடைசியில் கூட்டு பிரார்த்தனை இருக்கும். குறிப்பாக இந்த மாதிரி டயபெட்டிஸ் பேஷண்ட்டுக்காகவும், அதுக்கப்புறம் பணம் ரிலேட்டடாக எந்த பிரச்சனையில் நீங்கள் மாட்டிக்கிட்டு இருந்தாலும் அதிலேருந்து வெளியே வர்றதுக்காகவும் பாபா கிட்டே இன்றைக்கி கூட்டு பிரார்த்தனை வைக்க போகிறோம். ஸோ கடைசி வரைக்கும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஓகேவா? அதாவது நம்ம சாய்பாபாவுடைய டிவோட்டிஸ் எல்லாருமே சரி, நம்ம பாபாவை நோக்கி ஒரு அடி எடுத்து வச்சா பாபா நம்மக்கிட்ட 10 அடி வருவார் அப்படின்னு சொல்லிட்டு அவரே சொல்லியிருக்காரு. நான் துவாரகா மாயிலிருந்து பொய் சொல்ல மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு பாபாவே சொல்லியிருக்காரு. ஓகேவா? அதே மாதிரி தான் இந்த கதையுமே. இது சொல்கிறதுக்கு முன்னாடி ஒரு எக்ஸாம்பிள் சொல்லிடுறேன். சயின்டிஸ்ட் ஐன்ஸ்டீன் இருக்கார் இல்லையா? அவர்கிட்ட அவங்க டீச்சர் கேட்டிருக்காங்க, குளிர்னா என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அதுக்கு ஐன்ஸ்டீன் சொல்லியிருக்காரு, சராசரி வெப்பத்தை விட குறைவான இருக்கக்கூடிய ஒரு டெம்பரேச்சர் தான் குளிர் அப்படின்னு இருக்காரு. அப்படின்னா இருள்னா என்ன அப்படின்னு கேட்கும் போது, சராசரி வெளிச்சத்தை விட கம்மியாக இருக்கக்கூடியது தான் இருள் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அப்போ இவர் சொல்கிற பதிலெலாம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குன்னு அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு தோணியிருக்கு டீச்சருக்கு. அப்போ அவர்கிட்ட கேட்டிருக்காரு, கடவுள் யார்? அவர் தானே இந்த உலகத்தில் இருக்க எல்லா உயிரையும் படைச்சிருக்காரு அப்படின்னு சொல்லி கேட்கும் போது ஐன்ஸ்டீன் சொல்லியிருக்காரு, ஆமாம் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ சைத்தான்னா யார் அப்படின்னு கேட்கும் போது அவர் சொல்லியிருக்காரு, கடவுள் மேலே இருக்கக்கூடிய அன்பும் பக்தியும் நம்பிக்கையும் எங்கே குறையுதோ அங்கே தான் சைத்தான் அப்படிங்கிற ஒரு விஷயம் பிறக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஐன்ஸ்டீன் சொல்லியிருக்காரு. ஓகேவா? ஸோ இப்போ நம்ம கதைக்குள்ளே போவோம், சாய்பாபாவுடைய லீலாக்குள்ளே. இந்த விஷயத்தில் பில்லி, சூனியம்லாம் இருக்குதா அப்படின்னு நீங்கள் கொஸ்டின் பண்ணிங்கன்னா, அது இந்த கதையை பொறுத்த வரைக்கும் இருக்குது அப்படின்றது தான் இந்த கதையில் நமக்கு தெரியுது. இது எப்போ நடந்த ஒரு லீலைனா, 1996 தினேஷ் மாக்லே அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் இருக்கார் புனேயில். இவர் தீவிரமான பாபாவோடைய இவர் புனேயில் பஜாஜ் கம்பெனியில் ஒரு ஆஃபீஸராக ஒர்க் பண்ணிகிட்ருக்காரு. ஓகேவா? இவர் நல்ல பாபாவுடைய டிவோட்டி. பாபா மேலே இருக்க பக்தி அவருக்கு அவ்வளோ தீவிரமாக இருக்குது. அங்கே ஒர்க் பண்ணிகிட்ருக்க அவருடைய சூப்பர்வைசர், தினேஷோடைய சூப்பர்வைசர் எப்படின்னா, இவர் ஒரு ஒர்க் கொடுத்தாருன்னு வச்சுக்கோங்களேன். சூப்பர்வைசர் ஒரு ஒர்க்கு கொடுத்துட்டு அவர் அதை ஒருத்தவங்க கம்ப்ளீட் பண்ணிட்டாங்கன்னா, அதாவது அவர் அப்ரிஷியேட் பண்ணவே மாட்டார் எப்போவுமே. என்ன தான் நம்ம ஒர்க் பண்ணி கொடுத்தாலுமே அவர் நீ இதை இப்படி பண்ணியிருந்துருக்கலாம், இல்லை அப்படி பண்ணியிருந்துருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எதனா ஒரு குறை சொல்லிக்கிட்டே இருப்பார். அது மட்டும் இல்லாமல் எதனா ஒரு விஷயத்தை அவர் சொல்லணுன்னா டைரெக்டாக அந்த விஷயத்த சொல்லி வேலை வாங்க மாட்டார். என்னென்னமோ பழைய பிரச்சனைகளெல்லாம் எடுத்துகிட்டு இந்த விஷயத்தில் சேர்க்கறது அப்படின்னு சொல்லிட்டு கண்ட விஷயங்களை ஒரு பூதாகரமாக மாற்றி பேசக்கூடிய ஆள் தான் அந்த சூப்பர்வைசராக இருக்கார் அங்கே தினேஷுக்கு. இவர் தினேஷையும் அவர் அப்படி தான் டார்ச்சர் பண்ணிகிட்டு இருக்காரு. ஓகேவா? ஒரு டைம் அந்த சூப்பர்வைசர் சொல்லியிருக்காரு, தினேஷ் இந்த மாதிரி எனக்கு தெரிஞ்ச ஒரு சுவாமிஜி மகாராஜ் வந்திருக்காரு, அவரை போய் பார்க்கலாம், நீங்கள் வரீங்களா அப்படின்னு கேட்கும் போது அதுக்கு தினேஷ் சொல்லியிருக்காரு, இல்லை சார், நான் வரமாட்டேன். எனக்கு இருக்க ஒரே ஒரு மகாராஜ் எங்களுடைய சாய் மகாராஜ் தான். எனக்கு அவர் மேலே ரொம்ப நம்பிக்கை இருக்குது. அவரை தாண்டி வேறு எந்த மகாராஜையும் சரி, எந்த சுவாமிஜியும் சரி நான் கையெடுத்து கூட கும்பிட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த தினேஷ் சொல்லியிருக்காரு.
ஓகேவா? இவரும் கூப்பிட்டு பார்ப்பாரு. யாரு? சூப்பர்வைசர் வந்து தினேஷை வந்து ஒரு 1 வீக்கு கிட்ட வந்து கூப்பிட்டுட்டே இருப்பார். கடைசி வரைக்கும் தினேஷ் வந்து சார் ப்ளீஸ் நான் வரமாட்டேன், என்னை கூப்பிடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு கடைசி வரைக்கும் வரமாட்டேன்னு சொல்லிட்டு ஸ்ட்ராங்காக சொல்லிட்டாரு. அப்போ அந்த சூப்பர்வைசருக்கு வந்து கோவம் வந்துடும். கோவம் வந்துட்டு நான் கூப்பிட்டும் நீ வரமாட்டேன்னு தானே சொல்கிற, இரு நான் உன்னை பார்த்துக்கிறேன் இரு அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் கோவமாக வந்து ரூடாக சொல்லிவிட்டு அவர் போயிட்டார். போயிட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாருன்னா, அந்த மகாராஜா அவர் மீட் பண்ணிவிட்டு ஈவினிங்கு ஆஃபீஸ்க்கு வருவார் மறுபடியும். வந்ததுக்கப்புறம் தினேஷை பார்த்துட்டு நான் கூப்பிட்ட பிறக்கும் நீ வரல அப்படின்னு சொல்லிட்டு அவர் டேபிளுக்கு ஆப்போசிட்டில் நின்றுட்டு அவர் கையில் விபூதி வச்சுருப்பார். யார்? சூப்பர்வைசர் வந்து கையில் விபூதி வச்சுருப்பார். அது வந்து ஒரு மந்திரம் பண்ண ஒரு விபூதி. ஓகேவா? அந்த விபூதியை வந்து ஊதி விட்டுருவார். அவர் யார் மேலே? தினேஷோட ஃபேஸ்லேயே ஊதி விட்டுருவார். ஒரு உடம்புலலாம் அந்த விபூதி பட்டுரும். அப்போ வந்து இவர் தினேஷ் என்ன சொல்வார், நீங்கள் என்ன வேணால் பண்ணுங்கள், எனக்கு இது மேலாம் நம்பிக்கையெல்லாம் கிடையாது, எனக்கு எங்களுடைய சாய்பாபா இருக்கார், அவர் என்னை கைவிட மாட்டார், இதெல்லாம் எனக்கு ஒன்றுமே பண்ணாது அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன சொல்லிடுவார்னா வந்துடுவார், வீட்டுக்கு போயிடுவார். வீட்டுக்கு போனதுக்கப்புறம் தாங்க அவருக்கு ரியாக்ஷனே நடக்க தொடங்கும். அப்படியே அவர் ஒரு ரொம்ப டயர்டாகிட்டு பார்க்குறதுக்கே ரொம்ப லெத்தாஜிக்காக ரொம்ப டயர்டாகிட்டு அப்படியே சுருண்டு படுத்துக்குவார். ஓகேவா? அப்போ வந்து இது 1 நாள் இல்லை 2 நாள் இல்லை, அது அடுத்த நாள் வந்து இவர் இந்த விபூதி ஊதி விட்டார்ல, அதுக்கு அடுத்த நாள் வந்து படுத்துக்கிட்டே இருப்பார். ஆஃபீஸ்க்கும் டைம் ஆகும், ஆனால் அவரால் எழுந்துக்கவே முடியாது, எழுந்து கிளம்பவும் முடியாது, மறுபடியும் படுத்துருவார். இது மாதிரி ஒரு 1 வீக்காக போகுது. ஆனால் இவர் வந்து இந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்துச்சு அப்படிங்கிறத வந்து அவங்க ஒய்ஃப் கிட்ட கூட சொல்லியிருக்க மாட்டார் தினேஷ். அவங்க ஒய்ஃபும் பார்ப்பாங்க, என்ன இவர் படுத்துக்கிட்டே இருக்காரே 1 வாரமாக அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒய்ஃப் வந்து யோசிப்பாங்க. அப்போ வந்து தினேஷ்க்கு ரொம்ப டயர்டாகிட்டு மனசுக்குள்ளே பாபா கிட்ட வேண்டுவார். ஒரு 1 வீக் ஆகிடும். பாபா கிட்ட வேண்டுவார், பாபா எனக்கு அந்த அந்த ஆள் வந்து இந்த மாதிரி விபூதியை வந்து மேலே ஊதி விட்டான், எனக்கு ஒன்று மட்டும் புரியுது, ஏதோ சம்திங் அந்த ஆள் வந்து ஒரு ஈவில் ஸ்பெல்லை வந்து நம்ம மேலே வந்து இது பண்ணி விட்டுருக்கான், திணிச்சு விட்டுருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு அவர் பாபா கிட்ட ப்ரே பண்ணுவார், என்னை காப்பாற்றுங்க பாபா, எனக்கு ஒன்று விட்டால் யாரும் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் என்ன பண்ணுவார்னா மறுபடியும் அப்படியே படுத்துருவார். மதியானம் சாப்பாடு சாப்பிட்டுட்டு அப்படி பெட்டு மேலே கூட படுக்க மாட்டார், தரையிலேயே முடியாமல் படுத்துருவார். ரொம்ப டயர்டாக ஃபீல் ஆகும். அப்போ வந்து அப்படியே படுத்து தூங்கிடுவார். அப்போ வந்து யாரோ தட்டி எழுப்புற மாதிரி இருக்கும். ஒரு மதியான டைமில் யாரோ தட்டி எழுப்புற மாதிரி இருக்குதுன்னு சொல்லிட்டு கண்ணை முழிச்சு பார்ப்பாரு. பார்த்தா அவருடைய பெட்டு மேலே பாபா உட்காந்துருப்பார். எப்படி துவாரகமாயில் ஸ்டோன் மேலே பாபா உட்காந்துருப்பார்ல, கால் மேலே கால் போட்டு, அதே மாதிரி சகுன பிரம்மமாக பாபா வந்து உட்காந்துருப்பார். உட்காந்துட்டு தினேஷை தட்டி எழுப்புவார். ஏய் தினேஷ், என்ன படுத்துக்கிட்டே இருக்க, எழுந்துரு, ஏன் இப்படி படுத்துக்கிட்டே இருக்க, என்ன ஆச்சு உனக்கு, நான் உன் கூட இருக்கிறது உனக்கு தெரியாதா, என்னை மீறி யாருனாச்சும் உன்னை எதனா பண்ணிட முடியுமா, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நீ நல்லா ஹெல்த்தியாக இருக்க, எழுந்துரு அப்படின்னு சொல்லிட்டு தட்டி எழுப்புவார். போ எழுந்து ஆஃபீஸ்க்கு கிளம்பு, டைம் ஆகலையா உனக்கு, எழுந்து போ ஆஃபீஸ்க்கு அப்படின்னு சொல்லிட்டு பாபா வந்து சொல்லுவார். பாபா அந்த மாதிரி வந்துட்டு போனதுக்கப்புறம் இவர் வந்து நல்லா கொஞ்சம் கான்ஷியஸாக உட்காந்து பார்க்கும்போது அங்கே பாபா இருக்க மாட்டார். ஆனால் இவருக்கு பழைய மாதிரி அந்த டயர்ட்னஸ் இல்லாமல் பாபா வந்துட்டு போனதுக்கப்புறம் சுறுசுறுப்பாயிடுவார். அதுக்கப்புறம் எழுந்து போய் அவங்க ஒய்ஃபை தேடிட்டு போயிட்டு சொல்வார், இந்த மாதிரி பாபா வந்துட்டு போனார் இப்போது அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேவா? அவங்க ஒய்ஃபை இத்தனை நாள் இந்த 1 வீக்காக வந்து ரொம்ப ஃபீல் பண்ணிகிட்ருப்பாங்க, இவருக்கு என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணிகிட்ருப்பாங்க. ஏன்னா இவங்க ஃபேமிலியில் இருக்கக்கூடிய பிரெட் வின்னரே இவர் தான். இவர் சம்பாரிச்சா மட்டும்தான் அந்த ஃபேமிலியை வந்து ரன் பண்ண முடியும். அதனால் அவங்க ஒய்ஃப் வந்து ரொம்ப சோகமாக இருப்பாங்க, என்னாச்சுன்னு தெரியலையே இப்படியே இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு. பாபா வந்துட்டு போனதுக்கப்புறம் இவர் சொல்வார், இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நடந்துச்சு எங்களுக்கு ஆஃபீஸில் அப்படின்னு சொல்லிட்டு இவர் வந்து ஒய்ஃப் கிட்ட சொல்வார். சரி சொல்லிட்டதுக்கப்புறம் நான் ஆஃபீஸ் கிளம்புறேன், பாபா நான் ஆஃபீஸுக்கு போகணும்னு சொல்லிட்டாரு அப்படின்னும் போது அப்போ டைம் வந்து மதியானம் 2 மணி. ஓகேவா? காலையில் 10 மணிக்கு போக வேண்டிய ஆஃபீஸ்க்கு மதியானத்துக்கு மேலே இதுக்கப்புறம் போகிறது எப்படி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒய்ஃப் சொல்லுவாங்க. நீங்கள் நாளைக்கு போங்க அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் இவர் என்ன பண்ணுவார், சரி ஓகே நாளைக்கே போய்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த நாள் காலையில் ஆஃபீஸ்க்கு கிளம்புவார். ஆஃபீஸ்க்கு போனதுக்கப்புறம் இவர் யார், தினேஷும் இந்த மாதிரி ஆச்சு வச்சுச்சுன்னெலாம் எதையுமே அந்த சூப்பர்வைசர்கிட்ட சொல்லியிருக்க மாட்டார். அந்த சூப்பர்வைசர் இவர் வந்து உட்காந்து ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கிறத பார்த்துட்டு ரொம்ப டிசப்பாயின்மெண்ட் ஆகிடுவார். அவர் என்ன மனசில் நினச்சிருக்காருன்னா, என்ன இவன் ஆஃபீஸ்க்கு திரும்பி வந்துட்டான், இவன் வரவே மாட்டான்ல நம்ம நினச்சோம், இப்படி வந்து உட்காந்துருக்கானேன்னு சொல்லிட்டு இந்த சூப்பர்வைசருக்கு வந்து ஒரு ஏமாற்றமாக இருக்கும், எதுவுமே ஆகலையே அவனுக்கு அப்படின்ற மாதிரி ஏமாற்றமாக இருக்கும். ஆனால் அந்த ஆளுமே வந்து தினேஷ்கிட்ட எதுவுமே கேட்டிருக்க மாட்டான், அமைதியாக இருந்திருப்பான். தினேஷும் அவருடைய வேலையை பார்த்துக்கிட்டு இருந்திருப்பார். ஒரு கொஞ்சம் மாதம் போகும்.
கொஞ்சம் மாதம் போனதுக்கப்புறமா அவருடைய ஃப்ரெண்டு தினேஷோடைய ஒரு டியரஸ்ட் ஃப்ரெண்டு வீட்டில் வந்து இந்த பாமிஸ்ட் இருக்காங்கள்ல, அவங்க வந்து உட்காந்துட்டு ஒரு வயசான தாத்தா வந்து உட்காந்து பாமிஸ்ட் பார்த்துட்ருப்பாரு, கைரேகை ஜாதகங்கள் பார்ப்பாரு. அப்போ பார்க்கும்போது தினேஷும் ஒரு ஃப்ரெண்டு வீட்டுக்கு போயிருப்பார். அப்போ வந்து தினேஷை வந்து கூப்பிடுவார், இப்போ நீயும் வந்து பாருப்பா நல்லா சொல்வார் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது, எனக்கு அப்பயும் தினேஷ் என்ன சொல்வார்னா, எனக்கு இதிலலாம் விருப்பமே கிடையாது, எனக்கு இதில் நம்பிக்கையும் கிடையாது, என்ன காப்பாற்றுறதுக்கு சாய்பாபா இருக்கார் அப்படின்ட்டு. ஓகேவா? ஏன்னா பாபா இவருக்கு நேரடியாக வந்து தரிசனம் கொடுத்துட்டு போனார்ல, அதனால இவர் யாருக்கிட்டையும் கையெல்லாம் காட்ட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பார். அப்போ வந்து அந்த ஜோசியக்காரரும் அந்த வயசான தாத்தாவும் எப்படின்னா, யார்கிட்டையும் வந்து அதிகமாக காசும் வாங்க மாட்டார், ஒரு ஒரு போலியான புகழ்ச்சிக்கும் ஆசைப்பட மாட்டார். அவர் மனசாட்சிப்படி அவர் வந்து பாமிஸ்ட் பார்த்துட்ருப்பாரு. அப்போ வந்து அவரே கொஞ்ச நேரம் கழித்து கூப்பிடுவார், தம்பி நீங்களும் வந்து பாருங்கள், சும்மா ஒரு வாட்டி பாருங்களேன் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடும்போது இவர் சரி ஓகே இவ்வளோ கூப்பிட்றாங்களேன்னு சொல்லிட்டு இவர் போய் உட்காந்துருவார். போய் கையை மட்டும் காட்டுவார், ஆனால் வாயே திறக்க மாட்டார். இவர் என்ன தான் சொல்கிறாரு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லும்போது அந்த தாத்தா வந்து கைரேகையை பார்த்துட்டு கொஞ்சம் மெல்லிசான குரலில் வந்து சொல்வார், இந்த மாதிரி உனக்கு கொஞ்ச நாளாகவே ரொம்ப நாளாக உனக்கு வந்து ஒருத்தர் ரொம்ப டார்ச்சர் கொடுத்துக்கிட்டு இருக்கான், அவனுடைய அந்த டார்ச்சர்லாம் கொஞ்ச நாள் பொறுத்துக்கோ, இன்னும் ஒரே மாதம்தான், இந்த ஒரு மாதம் கழித்து அவனோட ஆட்டத்தை நீ பாரு, அவனுக்கு கடவுள் என்ன பனிஷ்மெண்ட் கொடுக்குறாருன்றதை நீ பாரு அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லுவார். அவன் பண்ணது கர்மாக்கான தண்டனையை அவன் அனுபவிக்கணுங்கிற மாதிரி அவர் சொல்வார். சரின்னு சொல்லிட்டு இவர் மைண்டில் வந்து யோசிப்பார், நமக்கு டார்ச்சர் கொடுக்குறது நம்மளுடைய சூப்பர்வைசர் தான் அப்படின்னு சொல்லிட்டு இவர் மைண்டில் யோசிப்பார். ஒருவேளை இவர் சொல்கிறதெல்லாம் அப்படியே தான் இருக்கோ அப்படின்னு சொல்லிட்டு சரி சைலண்டாக விட்டுருவார், பெருசாக எடுத்துக்க மாட்டார். மறுபடியும் ஒரு மாதம் அப்படியே போகும். ஓகேவா? அப்போ வந்து அவங்க ஆஃபீஸில் ஒரு ஃபங்க்ஷன் நடக்கும், அவார்ட் ஃபங்க்ஷன் நடக்கும். நல்ல ஒரு ஸ்கில்ஃபுல்லான டேலண்டடான பீப்புளுக்கு தான் அந்த அவார்ட் கொடுப்பாங்க. அப்போ வந்து அந்த சூப்பர்வைசருக்கு வந்து பெஸ்ட் மேனேஜர் அவார்ட் காலையில் கிடைக்கும். இப்போ இவர் தினேஷ் என்ன யோசிப்பாருன்னா, என்னடா இவர் அன்றைக்கி அந்த ஜோசியக்காரர் என்ன சொன்னாருன்னா, இன்னும் ஒரு மாதம்தான் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார், ஆனால் இந்த ஆளுக்கு அவார்ட்லாம் கொடுக்குறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு மனசில் நினைப்பார். இருந்தாலும் பாபாவுடைய இதனால தான் இவருக்கு இந்த அவார்டும் கிடைக்கிது, பாபா என்ன முடிவு பண்ணியிருக்காரோ அதானே நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவார், சைலண்ட்டாக விட்டுருவார். இதுவும் பாபாவுடைய செயல் தான் போல இருக்குன்னு சொல்லிட்டு ஈவினிங் வந்து வீட்டுக்கு வந்துடுவார். மீன்வைல் அங்கே என்ன நடக்கும்னா, இந்த வீட்டுக்கு வந்ததுக்கப்புறமா அந்த சூப்பர்வைசருக்கு காலையில் வந்து அந்த அவார்ட் கொடுத்துருப்பாங்க, ஈவினிங்லாம் அந்த சூப்பர்வைசரை டிஸ்மிஸ் பண்ணிடுவாங்க. ஏதோ அங்கே ப்ராப்ளம் அந்த சூப்பர்வைசர்னால நடந்திருக்கு, அதனால ஈவினிங்லாம் டிஸ்மிஸ் பண்ணிடுவாங்க. அப்போ தான் இவருக்கு புரியும், ஆமாம் அன்றைக்கி அந்த பாமிஸ்ட்டு சொன்னார், அது அப்படியே நடந்திருக்கு இன்னைக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் என்ன ஆகும்னா, கொஞ்ச நாள் கழித்து அந்த சூப்பர்வைசர் வந்து ரொம்ப உடம்பு முடியாமல் ரொம்ப பேத்தட்டிக்கான ஒரு கண்டிஷனில் வந்து செத்தும் போயிடுவார். ஓகேவா? இதுதான் ஆக்சுவலி நடந்திருக்கும். இவருக்கு தினேஷ் இதெல்லாம் கேள்விப்படுவார். அதுக்கு இந்த கதையோட அர்த்தமே என்னன்னா, நம்மளுக்கு யாருனாச்சும் ஒருத்தவங்க கெட்டது நடத்துகிறாங்க, ஏதோ ஒரு பிளாக் மேஜிக்கோ இந்த மாதிரி பில்லி சூனியம் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நமக்கு எதிராக பண்ணுறாங்கன்னா பயப்படாதீங்க, பாபா மேலே நம்பிக்கை வைங்க. பாபாவை நோக்கி நம்ம ஒரு அடி எடுத்து வச்சா கண்டிப்பாக பாபா வந்து 10 என 100 அடி கூட முன்னாடி வந்து நம்மளை வந்து காப்பாற்றுவார். அதுதான் உண்மை. இந்த விஷயத்தில் என்னோட ஒரு ஓன் எக்ஸ்பீரியன்ஸை சொல்கிறேன். 2024 டிசம்பர் 1 அன்னைக்கு அமாவாசை வந்துச்சு. நாங்கள் இருக்கிறது வந்து ஆக்சுவலி பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு ஃப்ளோர். ஓகேவா? கீழே கிரவுண்ட் ஃப்ளோரில் வந்து வேறு ஒருத்தவங்க இருக்காங்க. அப்போ அந்த ரோட்டில் வந்து கோலம்லாம் போடுவாங்க பார்த்திங்களா, அந்த இடத்துல வந்து அந்த அமாவாசை நைட் டைமில் வந்து தேங்காய், முடி, மஞ்சள், குங்குமம், அதுக்கப்புறம் வேறு ஏதோ ஒரு மூட்டை மாதிரிலாம் கட்டி அந்த தேங்காய்க்குள்ளே உடச்சி வச்சுருந்தாங்க. என் ஹஸ்பண்ட் வந்து டிசம்பர் 2 வந்து மண்டே மார்னிங் என்ன பண்ணுறாருனா, 4:30க்கெலாம் என் ஹஸ்பண்டுக்கு வந்து எழுந்துக்கிற பழக்கம் இருக்குது. அந்த டைமில் எழுந்துட்டு பார்த்தா நல்ல வெளியில் மழை பெஞ்சிட்டு இருந்திருக்கு போல். அப்போ வந்து நான் தூங்கிட்டு தான் இருந்தேன். என் ஹஸ்பண்ட் வந்து என்ன பண்ணியிருக்காரு, சரி ஓகே நல்லா மழை பெய்யுது, கரண்ட் கட் ஆகிடுச்சுன்னா என்ன பண்ணுறது, தண்ணி யூஸ் பண்ணுறதுக்கு வேணுமேன்றதுக்காக கீழே போய் மோட்டரில் தண்ணி ஏற்றுறதுக்காக காலையிலேயே என்ன பண்ணிட்டாங்கன்னா என் ஹஸ்பண்ட் போயிட்டாங்க. அப்போ போகும்போது என் ஹஸ்பண்ட் வந்து அந்த இடத்துல ஏதோ ஒன்று இருக்குன்றதை நோட்டீஸ் பண்ணிட்டாங்க. ஆனால் இருட்டிலேருந்து அந்த இடத்துல என்ன இருக்குன்றது தெரியல. என் ஹஸ்பண்ட் வந்து மோட்டர் போட்டுட்டு ஸ்விட்சு வந்து கரெக்டாக போடணுன்றதுக்காக
ஃபோனில் இருக்கக்கூடிய லைட்டை வந்து ஆன் பண்ணி டார்ச் லைட்டை ஆன் பண்ணிவிட்டு ஸ்விட்சை போட்டுட்டு திரும்பி பார்க்கும்போது தான் அவருக்கே தெரிஞ்சிருக்கு அந்த இடத்துல வந்து இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் அங்கே இருக்குன்றது. அந்த மழை பெஞ்சதுனால என்ன ஆயிருக்குன்னா அந்த மஞ்சள் குங்குமம் இது எல்லாமே கரைஞ்சி என் ஹஸ்பண்டோட கால் மேலையெல்லாம் பட்டுருச்சு. பட்டதுக்கப்புறம் என் ஹஸ்பண்ட் அதை பார்த்து பயந்துட்டார் ஆக்சுவலாக. அதனால என்ன பண்ணிட்டாருன்னா அப்படியே ஸ்ட்ரைட்டாக வீட்டுக்குள்ளே வராமல் ஸ்ட்ரைட்டாக போய் குளிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் வீட்டுக்குள்ளே வந்திருக்காரு. வீட்டுக்குள்ளே வந்ததுக்கப்புறம் பாபாவுடைய ஸ்டாச்சு இருக்குல்ல, பாபா மேலே கை வச்சு விபூதி பாபாவுடைய உதி வச்சுக்கிட்டு நீங்கள் தான் பாபா காப்பாற்றணும், எனக்கு பயமாயிடுச்சு பார்த்ததுக்கப்புறம், அதனால் குளிச்சுட்டு வந்துட்டு நீங்கள் தான் எனக்கு பார்த்துக்கணும் இந்த விஷயத்தில் இருந்து அப்படின்னு சொல்லிட்டு என் ஹஸ்பண்ட் சொல்லிட்டு பாபாகிட்ட ப்ரே பண்ணிவிட்டு வந்து இருந்துட்டார். நார்மலாக இருக்க மாதிரி தான் இருந்தார். ஆனால் அது அது அந்த அந்த மாதிரி விஷயம் நடந்து ஒரு 1 ஹவர்லேருந்து 1 ஹவர் கழித்து என்ன ஆயிருக்கு, என் ஹஸ்பண்டுக்கு இந்த ஒரு கால் ஃபுல்லாக அந்த மாதிரி மறுத்து போன மாதிரி ஆயிடுச்சு. அந்த உணர்வே இல்லாத மாதிரி ஒரு மாதிரி இருக்கும்ல, நரம்பெல்லாம் ஒரு மாதிரி இழுக்கிற மாதிரி இருக்கும்ல, அந்த மாதிரி ஆயிருக்கு. கொஞ்ச நேரம் டைம் போக போக அது என்ன ஆயிடுச்சுன்னா அந்த உடம்பு ஃபுல்லாகவே அந்த ரைட் ஹேண்ட் சைடு மட்டும் ஃபுல்லாக வந்து அந்த மாதிரி ஒரு மாதிரி விறுவிறுன்னு இருக்க மாதிரியும் மறுத்து போன உணர்வோட என் ஹஸ்பண்டுக்கு வந்து நடந்திருக்கு. அப்போ வந்து என்கிட்ட சொல்லும் போது ஆக்சுவலி எனக்குமே பயமாக தான் இருந்தது. அதுக்கப்புறம் நானும் என்ன பண்ணேன்னா பாபா கிட்ட ப்ரே பண்ணிவிட்டு பாபாவுடைய உதி மட்டும் தான் கொடுத்தேங்க. மறுபடியும் ஏற்கனவே இந்த மாதிரியான விஷயம் வந்து உங்களுக்கு நான் ஆல்ரெடி ஒரு லீலையில் சொல்லியிருக்கேன். ஆனால் இது இப்போ ரீசெண்டாக நடந்துச்சு. பாபாவுடைய உதியை வந்து தண்ணியில் டைல்யூட் பண்ணிவிட்டு அதே மாதிரி என் ஹஸ்பண்டோட நெத்திலையும் வச்சுட்டு எந்த இடத்துல அவருக்கு காலில் தான் ஃபஸ்ட்டு சொன்னார், அதனால் காலில் மட்டும் ஃபுல்லாக போட்டு தண்ணியில் வந்து மிக்ஸ் பண்ணி காலில் ஃபுல்லாக தேய்ச்சி விட்டாச்சு. அவ்வளோதான். இதே தான் பண்ண எண்ணி 3வது நாள்லாம் மறுபடியும் என் ஹஸ்பண்ட் வந்து நார்மல் ஆகிட்டார். அந்த 2 டேஸ்க்கு அந்த மாதிரியான விஷயங்கள் இருந்துச்சு. நானும் பயந்துட்டு தான் இருந்தேன். சேம் டைம் பாபாவுடைய சச்சரிதமும் வந்துட்டு நான் எடுத்து படிக்கிறது, பாபாவுடைய உதி தண்ணி வந்து தொடர்ந்து கொடுக்கறது, இந்த மாதிரியான விஷயங்கள் நான் செய்யும் போது அது போயிடுச்சு. அதனால் நீங்கள் இந்த மாதிரி எதனாச்சும் ஒரு விஷயத்தில் நீங்கள் பாதிக்கப்பட்டிருக்கீங்க செஞ்சுருக்கீங்கன்னா பயப்படாதீங்க. பாபா மேலே நம்பிக்கை வச்சு பாபாக்கிட்டே விட்டுருங்க இந்த விஷயத்தை. அவர் மேலே ஃபுல் நம்பிக்கை நீங்கள் எப்போ வைக்கிறீங்களோ அதிலேருந்து பாபா வந்து கண்டிப்பாக நம்மளை வெளியே கொண்டு வந்துடுவார். அதனால் நீங்கள் வந்து இந்த விஷயம் பற்றி கவலையே படாதீங்க. இந்த வீடியோ மட்டும் கிடையாது, இதுக்கு அடுத்த நெக்ஸ்ட்டு வீடியோ வரப்போகுது இல்லையா, அதுவுமே இது ரிலேட்டடான ஒரு சாய்பாபாவுடைய லீலாவை தான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். கண்டிப்பாக அந்த வீடியோவுமே ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். இப்போ நம்ம கூட்டு பிரார்த்தனைக்கு போகலாம். இன்றைக்கி ஸ்பெஷலாக கூட்டு பிரார்த்தனை யாருக்குன்னா இந்த மாதிரி டயபெட்டிஸ் பேஷண்ட்டுக்காகவும் பணம் ரிலேட்டடான விஷயங்களில் மாட்டிக்கிட்டு தவிச்சிட்ருக்க எல்லா சாய் டிவோட்டிஸ்க்காகவும் கூட்டு பிரார்த்தனை பண்ண போகிறோம். நீங்கள் உங்கள் பர்சனலான உங்களுடைய ப்ரேயர்ஸையும் இந்த கூட்டு பிரார்த்தனையில் வைங்க. கண்டிப்பாக கூடிய சீக்கிரம் பாபாவுடைய பிளெஸிங்ஸ்னால இந்த கூட்டு பிரார்த்தனையினால் உங்களுடைய ப்ரேயர்ஸை சீக்கிரமாக பாபா வந்து நிறைவேற்றி கொடுப்பாரு. இப்போ ப்ரேயர்ஸை ஸ்டார்ட் பண்ணலாம். நான் வந்து ஸ்லோகன் சொல்கிறேன், மனசுக்குள்ளே உங்கள் ப்ரேயர்ஸை பாபா கிட்ட ஸ்ட்ராங்காக வைங்க. சதா நிம்பவ்ருக்ஷஸ்ய மூலாதிவாசாத் சுதாஸ்திராவினம் தித்தம பிரியம் தம் தரும் கல்பவ்ருக்ஷாதிகம் சாதயந்தம் நமாமீஸ்வரம் சத்குரும் சாய்நாதம். ஓம் சாய்ராம். ஷீரடிபுர வாசனம் கருணாமூர்த்தி ஸ்வரூபம் சர்வரோகதோஷ நிவாரணம் ஷீரடி சாய்நாதன் தரிசனம். தேங்க்யூ ஸோ மச் சாயி. இவ்வளோ தூரம் நீங்கள் வந்து நம்ம வீடியோவை பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. இதே மாதிரி நெக்ஸ்ட்டு வீடியோவும் கடைசி வரைக்கும் ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், பிடிச்சிருந்தா 2 பேருக்கு ஷேர் பண்ணுங்கள் ப்ளீஸ். கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுவோம். ஜென்ம ஜென்மோ ஜென்மி ஸ்ரீ சரண் ஸ்ரீ பாக்கிய சாயி ஸ்ரீ சாயியை பணிக அனைவருக்கும் சாந்தி நிலவட்டும். ஓம் சாய்ராம்.